இன்று நம்முடன் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகும் செலிபிரிட்டி யார் தெரியுமா? 51 வருடங்களுக்கும் மேலாக கேரளத்தின் கதகளியையும் தமிழ்நாட்டின் பரதநாட்டியத்தையும் ஒருங்கே அபிநயித்து வருபவர். இந்தியா மட்டுமல்லாமல் உலக நடன அமைப்புகளோடு இன்று வரை தொடர்புடையவர். கலாக்ஷேத்ராவின் நாட்டிய நாடகங்களில், பல நாட்டிய நாடகங்களில் அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிடுபவர் இவர். ஆம், இன்று நாம் சந்திக்க இருப்பவர் லலித கலாரத்னம் திரு பாலகோபால் அவர்களே. நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். அதாவது இப்போ இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு சிறந்த நாட்டிய ஆசான். அது மாத்திரம் இல்லை, அதுக்கு நீங்களும் நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்கீள், நிறைய ப்ரோக்ராமில் ஆடிருக்கீள், உலகமெங்கும் பயணிச்சிருக்கீள். அந்த ஒரு காலகட்டத்தில் பெண்களே அதாவது நல்ல அஃப்ளூவெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்க டான்ஸ்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்த காலகட்டம். ஸோ உங்களுக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அதுவும் ஒரு ஆண்மகனாக இருந்து ஒரு பரதநாட்டியம் ஒரு டான்ஸுக்குள்ளே வரணுங்கிறதுல எப்படி ஈடுபாடு வந்தது? உங்களுடைய நாட்டிய பயணம், உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி ஆரம்பிச்சது? ஆக்சுவலாக 1953லேருந்து நார்த் மலபார், தட் இஸ் தட் நார்த் மலபார், ஆமாம், தட் இஸ் நார்த். ஐ எம் ஃப்ரம் காஞ்சங்காட், நியர் பையனூர். மை ஃபாதர் இஸ் எ வெரி வெல் நோன் ஆக்டர். அவர் மலபார் சார்லி சாப்ளின், ரெசிக் சிரோமணி கோமன் நாயர் டைட்டில்ஸ் வாங்கியிருக்கா. ஓகே. எனக்கு ரொம்ப ஈடுபாடு ட்ராமையில் தான். ஓஹோ. த ஸ்பீச் பிளே, அப்புறம் இது பண்ணுறதெல்லாம் ரொம்ப இஷ்டம் எனக்கு. நீங்கள் உங்கள் அப்பாவோட ப்ரோக்ராமில் நிறைய பண்ணியிருக்கேன். சின்ன வயசு எனக்கு 8, 9 வயசு, 10 வயசு. அதெல்லாம் நான் நிறைய இந்த பிரகலாத சரித்திரத்தில் எல்லாம் ஹிருணி நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிரகலாத நான் பண்ணியிருக்கேன். இந்த டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதில் ஹிரண்யன் பிரகலாதன்கிட்ட சொல்கிற ஒரு சின்ன ஒரு டைலாக், 7-14 ലോകവും യക്ഷകിന്നരയ്ക്കും പുരുഷാദികളും കിടകിട വിറപ്പിക്കുന്ന ഈ അത്ഭുത ശക്തിയുടെ മുൻപിൽ നിന്റെ നാരായണൻ വെറും ഒരു കൃമികീടം. എവിടെ? എനിക്കവനെ കാണണം. ഈ കരവാൾ കൊണ്ടവൻ്റെ കണ്ഠനാളം വെട്ടിമുറിക്കണം. ഹൃദയം കുത്തിപ്പുളർന്ന് ചുടുരക്തം കുടിക്കണം. എവിടെ? இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் அதில் ஆவேசம் காரியம் இதெல்லாம் வருது. இதில் அந்த மாதிரி இதில் தான் ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தியாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் ருக்மிணி தேவி இங்கேருந்து ஆஷான் கிட்டே, சந்துப்படிக்கர் ஆஷான், ஈஸ் ஃப்ரம் குஞ்சுமங்கலம் நியர் பையனூர். ஓகே. அவர் வாத்தியார் இங்கே வடக்கே மலபார். என்னோட அப்பாவும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அவர் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி 2 பசங்களை, ஒரு பையனை கேரளாவிலேருந்து கொண்டு வந்தால் நான் ஸ்காலர்ஷிப்பு கொடுக்குறேன்னு, படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப்பு கொடுக்குறேன் அப்படின்னா. ஆனால் என்னோடய அப்பாவும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதனால ஒரு நாள் இவர் லீவில், இந்த 2 months ஹாலிடேஸ் இருக்குது பாருங்க, அதில் ஊருக்கு போனோடனே அவர் பார்த்தார், அப்பா பார்த்தாரு, அண்ணன் ஒரு பையனை வேணுமே, உங்களுக்கு தெரியுமா யாராவது? என்னோட பையனை ஒருத்தர் இருக்கேன், நான் அனுப்பிச்சிடுறேன்னு அப்படின்னா. அப்படியே இன்டர்வியூலாம் பாஸ் பண்ணி நாம் போகிறதுக்காக, ட்ரெயின் போகிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிடுத்து. என்னோடய ஃபோட்டோஸ் அனுப்பிச்சி கொடுத்து எல்லாம் பண்ணி, அப்புறம் தனஞ்சனோட அப்பா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆஷானுக்கு. நான் போகிற விஷயம் தெரிஞ்சிட்டு என்னோட பையனும் அனுப்பணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. ஓஹோ. அதனால் ஒரு நாள் போய் ஆஷாங்கிட்ட என் பையனை அழிச்சுட்டு போனோம் அப்படின்னா. பாலகோபால்னு ஒருத்தரை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், நான் எப்படி வேறு அழிச்சுட்டு போகிறது அப்படின்னா. இல்லை நீங்கள் அழிச்சுட்டு போங்க, நீங்கள் அழிச்சுட்டு போயிட்டு அம்மா வேண்டாம் சொன்னாக்க திருப்பி அனுப்புங்க அப்படின்னா. ஒரே ட்ரெயினில் நானும் தனியனும் 1953 பையனூர்லேருந்து, அப்போது 9 rupees தான் டிக்கெட்ஸ், 9 ரூபா. இங்கே ருக்மிணி தேவி கிட்ட வந்தா. ஆக்சுவலாக எனக்கு டான்ஸில் அவ்வளோ ஈடுபாடு இல்லை, ஏன்னா அதை பற்றி ஒன்றும் தெரியாது. தாளத்தை பற்றியோ ராகத்தை பற்றியோ இந்த பஞ்ச நடையை பற்றியோ ஒன்றும் எனக்கு அவ்வளோ ஈடுபாடு இல்லை. ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை.
அப்போது கலாக்ஷேத்திரம் இங்கே அடையாறில் தியோசபிக்கல் சொசைட்டிக்குள்ளே உள்ளே இருந்தது. ஆமாம். அங்கேருந்து ஆஷான் சொன்னார், இந்த மாதிரி ஹெவி இது எக்ஸசைஸும் அது இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன அடிப்பார் அவர், கோவம் தானே. கதகளியில் பரதநாட்டியத்தில் அவங்க ஒன்றும் பண்ண, பரதநாட்டியம் கதகளியில் அடிப்பார். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் என்னத்தை கற்றுக்கிறது, ஏதாவது ஒத்துட்டு அடுத்த வாட்டிக்கு வந்து கேட்டான்னா ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி ரொம்ப கோச்சின்ட்டு இது பண்ணிவிட்டு எனக்கு ஊருக்கு போனால் போகிறது வேண்டியதில்லை அப்படின்ட்டு அப்போது ஒரு சொசைட்டி, அப்போது 60 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு சொசைட்டி கலாக்ஷேத்திரம். அப்போவே கதகளி எல்லாம் கூட ஆரம்பிச்சாச்சு. ஆமாம், கதகளி அது காலையில் கதகளி, சாயந்தரம் பரதநாட்டியம். அப்போல்லாம் 7:30 12 o'clock இருக்கும். கார்த்தால 7 ராத்திரி 12. இல்லை மத்தியானம். அப்புறம் ஈவினிங்கில் 1:30 5:30 வரைக்கும். ஆனால் பாக்கி இங்கிலீஷு, அது சம்ஸ்கிருதம், அது இதெல்லாம் வேறு இருக்கும் நடுவில். பட் மெயின் இது தான், ரெண்டும் தான். அண்ட் இன்னொன்று நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த சமயத்தில் யார் வேணால் எங்கே வேணால் போய் உட்காந்து கற்றுக்கலாங்கிற மாதிரி ஒரு டெஃபினட்டாக இல்லை, குருகுலம் வச்சது. ஆமாம். அந்த டைமில் இப்போ வாத்தியார் திடீர்னு வாத்தியாருக்கு ஏதாவது சுஷ்ரூஷா பண்ணுறதுக்கு போகும்போது அவருக்கு திடீர்னு இன்ஸ்பிரேஷன் வந்துட்டேன்னா உட்கார் அப்படின்னுவான். கண்ணு ப்ராக்டிஸ், கண்ணு சாதம் பண்ணு அப்படின்னுவான். கண்ணு சாதம் பண்ணி அது பண்ணி அப்புறம் ஏதாவது உதிரிகிதிரியாக பண்ண சொல்லுவார். அந்த மாதிரி இருந்து எப்போது கலாக்ஷேத்திரத்தில் எப்படின்னாக்கே என்ன கேட்டாக்க அந்த பீரியட் ஒரு சொர்க்க லோகன்னு சொல்லலை. 24 hours யூ கேன் ஹியர் சம்திங். வீணோட சத்தமோ, வயலினோட சத்தமோ, பாட்டு சத்தமோ, ப்ராக்டிஸ் பண்ணுறது, நட்டுவாங்கமோ, டான்ஸ் பண்ணுறது, காலு சத்தமோ, இது இப்படி கேட்டுகிட்டே இருக்கலாம். ராத்திரி 2 மணிக்கு போனாலும் கூட யூ கேன் ஹியர் தட். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டைமே கிடையாது அவங்களுக்கு. சிலவங்க தூக்கம் வரலன்னாக்க வீணை எடுத்து உட்கார்ந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாள். ராத்திரி 2 மணிக்கெல்லாம் தூக்கம் வரலன்னா எல்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால, ஸ்டேயிங்கும் அது ஸ்கூலும் இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு தெய்வீகமான ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த டைமில். இந்த மீட்டிங்கில் அம்மாக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாச்சு, இந்த பாலகோபால் சும்மா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, 1 வருஷம் எடுத்து ஒன்றுமே கிடையாது, அவனுக்கு ப்ரோக்ரஸே கிடையாது, என்ன என்னத்துக்கு அவன் இங்கே வைக்கணும். அது நான் சொல்லலை, பட் தனியனோட சமாச்சாரம் சொல்லலை. தனிஜன் நானும் சேர்ந்து வந்தோம். வந்து அப்போது ருக்மிணி தேவி சொன்னான், இந்த கருப்பு பையனை தானே நான் எடுத்திருக்கேன், இது யார் எந்த பையன்ட்டு தனியனை எப்படி காமிச்சா. அப்புறம் இந்த மாதிரிம்மா அவனும் கூட ரொம்ப, அவரோட அப்பா கூட பெரிய ஆர்டிஸ்ட்டு, ட்ராமா எல்லாம் பண்ணுவார். அது எப்படிப்பா நான் நிச்சயம் பண்ண முடியாது, கமிட்டியிலே பார்க்கலாம், மீட்டிங்கில் பார்க்கலாம், அடுத்த வாரம் மீட்டிங் இருக்குது, மீட்டிங்கில் என்ன டிசைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன், நீங்கள் இருக்கட்டும்ங்க, நீங்கள் இருக்கட்டும், ஹாஸ்டலில் சேர்த்துக்கிட்டு ஹாஸ்டலில் அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதுக்கு அப்புறம் வேறொரு மீட்டிங் கொண்டு இருந்தது. மீட்டிங்கில் கிட்டத்தட்ட அந்த மீட்டிங்கில் இவனை பையனை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு சேங்ஷன் ஆகிடுது. 2 பேரையும் சேர்ந்து எடுத்துக்கலான்ட்டு. அப்போவே அம்மாக்கு ஒரு இது மனசில் ஒரு கனவு, இவன் ராமன், இவன் லக்ஷ்மணன், நான் சீதா ராமாயணம் ப்ரொடியூஸ் பண்ணால் இவங்க 2 பேரும் தான் இருக்கணுன்ட்டு ஒரு மனசில் ஒரு இது வந்துடுது. இது சங்கரமேன சார்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, அவரோட டிப்யூட்டி டைரக்டர் அவர் அந்த டைமில், அம்மாவுக்கு வேண்டியதில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. இப்படி பண்ணிட்டு இருக்க. தனஞ்சன் நல்லா படிப்பான், ரொம்ப ஒழுங்காக டான்ஸ் பண்ணுவான், நல்லா பண்ணுவான், படிப்பான் கரெக்டு. நான் சும்மா போய் உட்கார்ந்து வர்றதை தவிர வயிற்று வலியல்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போகாமல் இருப்பேன். இந்த மாதிரி இருந்து 1 year பாஸ்ட். அதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் மீட்டிங்கில் சொல்லி என்னத்துக்கு வயசுடைய என்ன செய்வது, கிவ் ஸ்காலர்ஷிப் அந்த பையனுக்கு, வேறு யாருக்காவது கொடுத்தா ரொம்ப பிரயோஜனமாக இருக்குமே அப்படின்னா. அப்போ அம்மா சொன்னாங்களா, அந்த பையனால் நிறைய காரியம் ஆக வேண்டியது இருக்குது, அதனால் அவசரப்படாதுங்க, தேசியது 1 வருஷம் கூட வச்சுக்கோங்க அப்படின்னா. இப்போது 1953 வந்திருக்கோம் நாங்கள், 54 முடிஞ்சு போச்சு. 54 தான் ஆக்சுவலாக இது ஆரம்பிச்சது காம்போசிஷன் சீதா சுவயம்வரம். 55 தான் ஃபஸ்ட்டு ப்ளே. ஆஃப்டர் இது கொரியோகிராஃபியில் முடிஞ்சதுக்கப்புறம் 55 தான் அது இது பண்ணாங்க சீதா சுவயம்வரத்தில். அதில் தனஞ்சன் ராமன், நான் லக்ஷ்மணன். அதில் ரொம்ப இன்னும் அழகுங்க. பஷ்யன்வனானி ரம்யாணி பர்வதாம் சாப்ரசன்னிபோ
சொல்லிட்டு ஒரு ஒரு வர்ணனை இருக்கு. இது காடோட வர்ணன். அதில் நானும் தனியனும் ரொம்ப அழகாக பண்ணுவோம். அழகாக பண்ணணும் எல்லாம் அதில் வேர்ட்ஸில் வருது. ஆனையை குதிரையும் ஆனும் குதிக்கிறது ஒரு வாட்டியும் வித்தியாசம் ரொம்ப அழகாக பண்ணுவோம். அது எப்படி வர்றது, நான் ஏதாவது ஒன்று பண்ணேன்னாக்கே அதுக்கு தகுந்தபடி அவன் கரெக்டாக மிங்கிள் பண்ணி அது அவ்வளோ அழகாக ஒன்றும் அந்த மாதிரி ரொம்ப அழகாக பேர் வந்துடுது. 55 அது இது பண்ண. என்னுடைய குருநாதன் தான் இது வசிஷ்டன், சந்துப்பனைக்கராசன், பெரிய பெரிய இது. அப்புறம் என்னுடைய சீனியர் குஞ்சராமன் சார்னு சொல்லிட்டு அவர் அமெரிக்கர் இருக்கார், அவர் விஸ்வாமித்திரன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்க்க முடியாது. அந்த ராமா லக்ஷ்மணா, அந்த விஸ்வாமித்திரன், அந்த வசிஷ்டன், அந்த விஸ்வாமித்திரன் அதை கோச்சிட்டு போகிறா பாருங்க, ராமலக்ஷ்மணன் இல்லை நான் வரேன், சின்ன குழந்தைகள் அவளுங்களே அனுப்புறது நான் சொல்லிவிட்டு அவர் கோச்சின்னு போகிறேன். அந்த இடத்துல அந்த தட்டி ஹேய் ஹேய் நில்லி அப்படி சொல்லிட்டு அவர் கையை அப்படி பிடிப்பார். அது சொல்லும்போதே எனக்கு மயக்கூச்சில் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் அனுபவம், அதுதான் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்படி சொல்கிறதுக்கு இல்லை, வார்த்தைகளே இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து டான்ஸ் ட்ராமா பண்ணியிருக்காரு ருக்மிணி தேவி. பெரியாரி பாட்டார் மைசூர் வாசுவாச்சாரி, அவர் டைகர், அப்புறம் வீணா சாம்பிசிவையர் எல்லாம் பெரிய, எங்களுக்கு பெரிய பாக்கியம் என்ன, பெரிய 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 வித்வான்கள் கூட எல்லாம் நாங்கள் கொண்டு வாக்கிங்கெல்லாம் பிடிச்சிட்டு கொண்டு வரும். நான் தனியனும் இவர் வாசுவாச்சாரிய, மைசூர் வாசுவாச்சாரிய, அதெல்லாம் பெரிய ஒரு பாக்கியம் தானே சார். அதெல்லாம் நிஜமாகவே இந்த மாதிரி நல்ல பேர் 55 இது. அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சுடுது. என்ன, பிகாஸ் இட்ஸ் அ பிளே, ஒரு ட்ராமான்னு சொல்லிட்டு வரும்போது கொஞ்சம் எனக்கு அதில் தானே ஈடுபாடு ஜாஸ்தியாக இருந்தது, அதில் தானே. இது வரும்போது கொஞ்சம் அப்படி அதுக்குள்ளே எல்லாம் தெரிஞ்சிடுது. கொஞ்சம் அதோட பேசிக் எல்லாம் என்னென்ன வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சாச்சு. அது அப்படியே இது பண்ணியாச்சு. அப்புறம் இது ஃபஸ்ட்டு இது 55. 59 கீத கோவிந்தம் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு ருக்மிணி தேவி. அது நான் தான் கிருஷ்ணன், தனயனோட ஒய்ஃப் ராதா. ஓகே, சாந்தா தனஞ்சயன். ரொம்ப எக்ஸலண்ட்னாக்கா அவ்வளோ பேர், அவ்வளோ அழகாக, எவ்வளோ கீத கோவிந்தம் நம்ம அங்கே பண்ணியிருக்கோம்னு சொல்ல முடியாது. அவ்வளோ பேரும் பிரசித்தியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. அப்படியே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இப்படி வேணா சொல்லலாமா? அதாவது நீங்கள் ஆரம்பிக்கும்போது நிறைய சோலோவில் எப்படிலாம் டெவலப் பண்ணணும்னு தெரிஞ்சது. அந்த குரூப் பர்ஃபார்மன்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஆமாம் கரெக்ட் ஜாஸ்தியாச்சு. எக்ஸாக்ட்லி ரைட், அதுதான் கரெக்ட். ஆமாம், என்ன சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதோட குரூப்பில் வரும்போது அதில் ஒரு ஜோஷ், இன்வால்வ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது அதில். ஆமாம், அப்படி செய்யணும்னு. அது மட்டும் இல்லை, நமக்கு என்ன தெரியுமா, ஸ்டேஜுக்கு போனால் கல்பனை தெரியாத என்ன பாடம் அசாத்தியமாக வரும். என்ன ஏன் தெரியுமா, நீ ஒரு சின்ன விஷயம் சொல்கிற, இந்த பாஞ்சாலி சபதம் பண்ணுன்னு சொல்லி இல்லையோ, கடைசியில பாஞ்சாலி வைக்கிறா பணம் தர்மபுத்திரர். அதுக்கு என்ன, அந்த இடத்துல எனக்கு திடீர்னு தோணிடுது, அப்படியே அவனை அந்த பகடை வச்சுட்டு அவனை அப்படியே, அதாவது உன்னோட கதை கந்தல் தான் இனிமே அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு சுற்றி அப்படி வந்து அதுக்கப்புறம் அந்த பகடை போடுறது. நீங்கள் அதில் சகுனி ரோல். ஆமாம், ஏன்னா அது ரொம்ப சேலஞ்சிங் ரோல். சி கிருஷ்ணருக்கு ஈக்குவலண்டா ஆக்ட் பண்ணணும். ஆமாம் கரெக்டு, ரொம்ப அழகு. ஏன்னா அது அங்கே ஸ்டேஜில் இருக்கும்போது நமக்கு ஒன்னொன்றும் அது கல்பனைகள்லாம் வருது. நீங்கள் அந்த ப்ரொடக்ஷன் வந்து இங்கே ஒரு அதனுடைய வீடியோ கூட இருக்கு இல்லையா? இருக்கு, உங்க கூட கிருஷ்ணசாமி அசோசியேட்ஸ்க்கு பண்ணினது. கரெக்ட், ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. ஆமாம், கிருஷ்ணசாமி சார் ரொம்ப அழகாக எடுத்திருக்கா, ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருக்கா. பொண்ணு 2 பேர் ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருக்கா. ரொம்ப இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப லைஃப் இருக்குது அது பார்த்தாக்க. கண்டிப்பாக சின்ன பிட்டாக இருந்தால் கூட ரொம்ப அழகாக எடுத்திருக்கேன். பாவியர் சபை தனிலே புகழ் பாஞ்சால நாட்டினர் தவ பயனை ஆவில் இனியவனை உயிர் தேவியை நிலத்திருவை
பாடி ஒரு பேரழகை இன்ப வளத்தினை சூதினை பணயமென்றார். விருப்புற்ற சூதினுக்கே ஒத்த பந்தயம்மை தவ பாஞ்சாலியோ ஒரு பட்டு போன உடல் கெட்ட மாமனும் புல்லியதாயம் கொண்டே இருபகடை போடென்றார். இருபகடை போடென்றார். மனித நித பத மப மத பமப கம கப மகரி சரி கம பத ப மனித நித பத மப மத பமப கம கப மகரி சரி கம பத ப மனித நித பத மப மத பமப கம கப மகரி சரி கம பத ப மனித நித பத மப மத பமப கம கப மகரி சரி கம பத ப கம பத நி சரி சரி சனி த நி சனி த ப சனி த பத பொய்மை காய்களும் இருபகடை போட்டவே பொய்மை காய்களும் இருபகடை போட்டவே. பட் இதெல்லாம் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சதுனால நம்மளால அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்க முடியாது. எக்ஸாக்ட்லி கண்டிப்பா. அதுக்கப்புறம் சூடாமணி 1967 ம் ம் ப்ரொடியூஸ் பண்ணது. ஆமா, அதுல உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இல்லை ஸ்பெஷல் இல்லை, என்ன தெரியுமா வேடிக்கை என்ன தெரியுமா, நான் ஐ எம் நாட் கோயிங் டு மென்ஷன் பண்ண போகிறதில்ல, ஆளோ பேர் மென்ஷன் பண்ண போகிறதில்ல. அம்மா கிட்ட போய் ரொம்ப முக்கியமான கலாட்சத்தில் முக்கியமான அம்மாக்கெல்லாம் வேண்டிய முக்கியமான ஆள். அவனை போடாதுங்க, அவன் திருநூறு சின்ன குள்ள பையன், அவனை போய் ஹனுமானை போடுறீங்களே என்ன இப்படி உங்களோட இது ஃப்ளாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அம்மாவே ஸ்டாப் பண்ணல. அதாவது ஒரு ஒரு இது பண்ணியாச்சு, ஒரு பிரேக். அப்போ அம்மா சிரிச்சாங்களா, நல்ல ஓஹோன்னு சிரிச்சுட்டு இது அம்மா சொன்ன விஷயந்தான் இது. அம்மா என்கிட்ட 1986 அம்மாவோட கூட இறந்து போகிற அந்த டைமில் நான் தான் இருந்தேன் பக்கத்தில். அந்த டைமில் தான் இந்த கதைகள் எல்லாம் எங்கிட்ட என்ன, பிகாஸ் ஒன்றும் பழைய ஒன்றும் நடந்த கதைகள் எல்லாம் அப்பா ஒன்று அனுமான் வேண்டாம்னு சொன்னான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். அப்போ அம்மா சொன்னாங்களா, உள்ளனான என்ன ஷார்ட் மேன் பண்ணக்கூடாது, அவர் யார் விஸ்வரூபு, அவர் சின்னவர் ஆவார் பெரியவர் ஆவார் எல்லாம் பண்ணுவார், அவரை ஒருத்தனால தான் அந்த கேரக்டர் பண்ண முடியும், வேறு யாராலும் பண்ண முடியாது அப்படின்னா. என்ன ஒரு வாக்கு அது இப்போ கூட சொல்லுவார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நிஜமாவே. ஆனால் ஒன்று எனக்கு லைஃப் தந்ததே அந்த ஹனுமான் தான். அது அந்த சூடாமணி பிரதானம் 67 பண்ணியிருக்கு. அதுலேயும் தான் எனக்கு காசு பணம் எல்லாம் வந்தது. ஒரு சொந்த வீடு வாங்கிறதுக்கும் வசதி, கார் வாங்கிறதுக்கும் எல்லா வசதிகளும், ஒரு 2 அழகான குழந்தை கிடைக்கிறதுகளும் எல்லாமே அவர் தான். எப்போ அந்த கேரக்டர் நான் தொட்டோம் அதில் ஹை பீக் எனக்கு நிஜமாக இன்னி தேதி வரைக்கும் ஹனுமான். இன்ஃபேக்ட் சொல்லி கேட்டிருக்கேன் இந்த மாதிரி. இப்போ எங்கேருந்து எல்லாருமோ பீப்புள் வந்து மெயினாக ராமாயணம் பார்க்க வரதே வந்து சூடாமணி பிரதானம் பார்க்கறதுக்கு வந்து இது என்னென்ன அந்த விஸ்வரூபம் எடுக்கிற டைமில் எல்லாம் எனக்கே தெரியாது சார் நான் என்ன பண்ணுறேன்னு. அப்படியே ஆகாசத்துக்கு போய் சேர்ந்துருவேன். அப்படி அவ்வளோ இன்வால்மெண்ட்டு அது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், எவ்வளோ கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். கண்ணப்ப குறவஞ்சியில் கண்ணப்பரா பண்ணியிருக்கேன், ருக்மிணி கல்யாணத்தில் கிருஷ்ணா பண்ணியிருக்கேன், வில்லன் கேரக்டர் கூட பண்ணியிருக்கேன். எல்லாம் அதுவும் வில்லன் கேரக்டர். சபரி மோட்சத்தில் ராவண சன்னியாசியா அதுவும் பண்ணியிருக்கேன். நிறைய கேரக்டர் காமெடி இதில். சாகுந்தலத்தில் விதூஷகன் அழகான கேரக்டர். அது மட்டும் இல்லை, டபுள் கேரக்டர் ஷாரங்கரவன் நான் பண்ணியிருக்கேன். என்ன
காமெடி அப்புறம் சீரியஸு, திருப்பி அதை மாற்றிட்டு திருப்பி காமெடி, திருப்பி சீரியஸு, மாற்றி வரணும். ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். அது ரொம்ப கஷ்டம். அது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அது அந்த மூட்லேருந்து இந்த மூடுக்கு வர்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஷாரங்கரவன் ரொம்ப சீரியஸ் கேரக்டர். அது இது கம்ப்ளீட் காமெடி. அதுவும் ஒரே ட்ராமாவில் வேறு ட்ராமாவாக இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த மாதிரி சொல்கிறேனே, இது சொல்ல முடியாது. அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு. எனக்கு நிஜமாகவே லைஃபு தந்து அந்த கேரக்டர் தான் ஹனுமான். எனக்கு நிஜமாக இப்போ எல்லாம் செல்வங்களும் நல்ல ஒரு எல்லாமே இன்னும் சொல்ல முடியாது. இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறதுனாக்கே ஒன்லி அந்த புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்துஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவே. அது நான் ஸ்மரிக்காமல் ஒரு காரியம் பண்ண மாட்டேன். அது தெய்வ வாக்கு. அந்த தெய்வ வாக்கு அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்கு. சந்தேகம் இல்லை. அதில் அந்த ஒரு எவ்வளோ கேரக்டர் நான் எடுத்திருக்கேன். ஆனால் எனக்கு பேரும் பிரசஸ்தியும் தந்தது இந்த கேரக்டர் தான். அதனோட ஒரு கிளிப்பிங் பார்த்துட்டு வந்துடலாம். उपस्थिता सा मृदु सर्वगात्री शाखा गृहीत्वार्थ नगस्य तस्य श्रीराम जय राम रघुराम रामो नाम विशेषज्ञः श्रेष्ठः सर्वधनुष्मदाम् सभार्य सहज भ्रात्रा वीरः प्रव्राजितो वनं ततस्त्वमर्षापहृदा जानकी रावणेन तु तस्याहेतोर्विशालाक्ष्याः सागरं वेगवान् प्लुतः यदा रूपां यदा वर्णां यथा लक्ष्मीं च निश्चिताम् आश्रौषं राघवस्याहं சேயமாசாதிதா மயா. இப்போது நீங்கள் அந்த கலாக்ஷேத்ராவில் இருந்த காலங்களில் உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் ருக்மணி தேவி அவளோட ரொம்ப பல காலம், அவள் கிட்டத்தட்ட 86 வரைக்கும் நீங்கள் அவளோட கூடவே இருந்திருக்கேன்னு சொன்னேன். என்னென்ன விஷயங்கள் நீங்கள் அவள்கிட்டேருந்து தெரிஞ்சுட்டாள்? அந்த அட்மாஸ்ஃபியர்லேருந்து என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுட்டா? ஏன்னா அது நம்மளுடைய நேயர்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆவலாக இருப்பாள். இது மெயினாக என்னென்னாக்கே டான்ஸ் ட்ராமா பண்ணுறது தான். ஃபஸ்ட் அவள் ஸ்கெலிட்டன் ஒர்க் கொடுப்பா. திஸ் இஸ் த திங், இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லுவாள். நீ செய் அப்படின்ட்டு விட்டுவிடுவா. ஓஹோ, உங்களோட கிரியேட்டிவ் அந்த கிரியேட்டிவ் எங்கே சரியா இல்லை, எங்கே நல்லா இல்லை, அங்கே மட்டும் டச் பண்ணுவாள். பெரிய அவளை அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவேன் நான். என்ன ஒரிஜினாலிட்டி வரணும். அவளோட ஆம்பிஷன் என்ன தெரியுமா? அவனுக்கு கேரக்டர் கொடுத்துருக்கேன் நான். அந்த கேரக்டரில் அவன் என்ன பண்ணுறான் பார்க்கலாம். அதில் எது நல்லது அது அப்படி வச்சுப்பா. இது நல்லா இல்லை, அது சரியில்லை, அது அந்த இடத்துல இப்படி பண்ணால் நல்லா இருக்குன்ட்டு அவரே காமிப்பிச்சு கொடுப்பான். அது ரொம்ப, அது என்ன தெரியுமா, அஜான ரொம்ப பெரிய சரீரம் அம்மாவுக்கு. ஒரு சின்ன கிருஷ்ணன் பண்ணணும், ஒரு கிருஷ்ணன் நடக்கணும்னு அந்த உடம்பை வச்சுட்டு நடக்கும்போது நமக்கு மயக்கூச்சல் எடுக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் போல ஹெட் டு ஃபுட்டு அவளுக்கு ஃபீலிங் இருக்கே, யாருக்குமே கிடையாது, ஒரு ஆர்டிஸ்ட்டும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஒரு ஜெனியன் கேரக்டர் அவளோட. நீங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், தட் இஸ் எவ்வளோ பெரிய ராஜாகுமாரோட நடந்தா சரி, அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி நடந்தால் கூட, பட் அட் ஹோம் ஆர் அவங்களுடைய வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே ஷி வாஸ் எ வெரி சிம்பிள் பர்சன். ரொம்ப ரொம்ப அழகாக பேசுவாள். ரொம்ப விண்ணுவா உட்கார வச்சு கூட நல்ல ரொம்ப ரொம்ப நல்லா பேசுவாள். கோவம் வரும் அப்போ போகும். ஆனால் எல்லாருக்கும் பயந்தான். அத்தனை பேருக்கு ருக்மிணி தேவினா ஒரு அது வேணும். அது இருந்தால் தான் அது சரியாக இருக்கும். பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் எல்லாருக்குமே. ஆனால் எல்லார்கிட்டும் நல்லா ரொம்ப அழகாக அன்போடு இருக்கும். அவள் வந்தாலே ஒரு பர்சனாலிட்டிஸ் வருது. அது காலையில் குளித்து அந்த தலையில் விரித்து போட்டு வெள்ளை ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு வெள்ளை சாரீஸ் எல்லாம் கட்டிட்டு வரும்போது, ஒரு ராணி வரும்போது, ஒரு ராட்னி வரும்போது மாதிரி இருக்கும்போது அது ஒரு அழகு தான். அது இல்லை, நீங்கள் அந்த துணி துவைக்கிறது பற்றி இல்லை அதுக்கு சொன்னேன். ஃபாரின்ல இல்லை ஃபாரின்ல போன அந்த அம்மாவோட எல்லா ஊர் போகிற சுற்றிருக்கேன். வி ஹவ் ட்ராவல் ஃப்ரம் 1958-59 ஸ்டார்டட் ட்ராவலிங் அப்ராட். செல்ல ஊருக்கு போனாக்கே வீட்டில் தான் தங்குவோம். ருக்மிணி தேவியை ஹோட்டலுக்கு அனுப்பிச்சவே மாட்டார். இல்லை பெரிய பெரிய கெஸ்ட் எல்லாம் அவங்க
கூப்பிட்டு நானும் இருப்பேன் கூட. நான் யூஸ்வலாக நான் தான் எல்லாம் பண்ணுவேன் அத்தைக்கு. நான் தான் துணி எல்லாம் துவைச்சி கொடுத்து எல்லாம் வேண்டியது அவளுக்கு வேண்டிய எல்லாம் சுச்சுவேஷன் தாய் மாதிரி நான் தான் பண்ணுறது யூஸ்வலாக. ஆனால் ஒரு வீட்டுக்கு போனாக்க என்ன அலோவ் பண்ண மாட்டான் அந்த வீட்டு ஓனர்ஸ். அவங்கள பெரிய வசதி இருக்கிறவங்க எல்லாருமே அம்மா கிட்ட வாங்கி நான் சொன்னேன், நான் ஐ வில் வாஷ் இட், இஸ் நோ ப்ராப்ளம் சொன்னேன். நான் டோன்ட் வரின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போவேன். எடுத்துட்டு அவங்களே கையால் வாஷ் பண்ணி எல்லாம் சர்ஃபில் போட்டு வாஷ் பண்ணி இதெல்லாம் பண்ணி அயர்ன் பண்ணி அம்மா கொண்டு வந்து கொடுப்பா. அது ரொம்ப அழகு தான் அது நிஜமாகவே. ஏன்னா அவங்களுடைய துணியில் சர்வெண்ட்டு தான் வாஷிங் மிஷினில் போட்டு தான் துவைக்கிறாள். இதுவும் போடலாமே அதில். அவ்வளோ மரியாதை அந்த அம்மாவுக்கு. இப்போது நீங்கள் ஊரில் இருக்கும்போது நீங்கள் சின்ன வயசில் இங்கே சென்னைக்கு வரத்துக்கு முன்னாடி அங்கே கதகளி, ஏன்னா நீங்கள் உங்களுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸில் நீங்கள் எல்லாம் ஒரு எதுக்கு எந்த ஆஸ்பெக்ட் வரணுமோ அது வர்றது பார்த்துருக்கோம். ஸோ எது வந்து முதல்ல கற்றுண்டல்? கதகளி சைமல்டேனியஸாக நாங்கள் சைமல்டேனியஸாக ரெண்டும் கற்றுட்டுருக்கோம். கதகளி ஏன்னா கதகளி கற்றுண்டாக்க என்ன அதில் பெனிஃபிட்ஸ்னாக்க அபிநய விஷயமா. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் குரோதம்னு காமிக்கிறோம், கோவம். அந்த இடத்துல குரோதம் பண்ணும்போது ஆனால் அதே குரோதம் பரதநாட்டியத்தில் பண்ண முடியாது. அப்போது அப்படி காட்டணும், அவ்வளோதான். ஏன்னா இது என்ன இந்த எக்ஸசைஸ் ஏன் பண்ணனானுங்க, பட் தெர் இஸ் நோ ஃபீலிங் உண்ணாது. இப்போ ஃபீலிங் இல்லாத இப்படி பண்ணானாக்க அந்த கோபம் அங்கே இருக்கணும், அதுக்கப்புறம் அது பண்ணணும். இது எலோபரேட் மேக்கப் ஆனதுனால சில இப்போ ஒன்றும் இல்லை, துக்கம் பரதநாட்டியத்தில் இப்போ ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். துக்கம் தான், அவ்வளோதான். பரதநாட்டிய கதகளியில் நிறைய டிஃப்ரென்ஸு. அந்த விசும்பலும் தெரியணும். ஆமாம், அது 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 ஆனால் ஒன்று ஃபீலிங் இல்லைன்னாக்க என்ன ஒன்றுமே கிடையாது, மொத்தமாக இருக்கும். பட் உள்ளுக்குள்ளே இந்த வரணும். அது இப்போ நவரசம் சொல்லும்போது இந்த 9 ரசங்களும் உள்ளேருந்து ஃபீல் பண்ணால் தானே வரும். சிருங்காரம்னாக்கா அந்த பார்வையிலேயே அந்த சிருங்காரம் வரணும், ஃபீலிங் இருந்தால் தான் அது வரும். கரெக்டு, அதுதான் டிஃப்ரென்ஸு. பிகாஸ் எல்லாம் பாவங்கள் எல்லாம் சேம் தான். இந்த 9 எமோஷனுக்குள்ள தான் அடங்கும். பட் வே ஆஃப் presenting is different with feeling. ஃபீலிங் இல்லாமல் யூ கேனாட், அது ரசிக்கவும் மாட்டா, ஜனங்க ரசிக்க மாட்டா, டெஃபினட்டாக அது ரசிக்க மாட்டா. இது அதுதானே சொல்கிறது, நம்ம ஃபீலிங்கோட ஒரு கேரக்டர் ப்ரெசென்ட் பண்ணும்போது தானே அது மனுஷனோட மைண்டில் அப்படியே நிற்கிறது, இது இல்லையா? கரெக்டு. ஸோ அந்த அந்த கொலாபரேஷன் ஆஃப் ஒரு பரதநாட்டியம், ஒரு கதகளி, அதெல்லாம் வந்து கலாக்ஷேத்ரால தான் ரொம்ப சந்தேகம் இல்லை. அது மட்டும் இல்லை, வேறு என்ன தெரியுமா, நான் 1953 கலாக்ஷேத்திரக்கு வந்ததுக்கப்புறம் கலாக்ஷேத்திர நாட்டியில் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த நாட்டியாரம்பம். நான் நிறைய வெளியில் நிறைய டான்ஸ் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ எல்லாம் கலாக்ஷேத்திர ஸ்டைல் தான், யாரே டான்ஸ் பண்ணாலும் கலாக்ஷேத்திர ஸ்டைல் தான். அது இல்லை, எல்லாரும் அடாப்ட் பண்ணியிருக்கா சார். அது அத்தனை டான்ஸஸும், இது நான் ரொம்ப அகங்காரமாக சொல்கிறேன். நான் அத்தனை பேரும் அத்தனை பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டும் கூட அந்த கலாக்ஷேத்திர பாணியை அடாப்ட் பண்ணியிருக்கா. அதனால அவங்களோட டான்ஸும் இது அழகாக, அது ருக்மிணி தேவிக்கு சேர்ந்தது தான், நமக்கு ஒன்றும் சேர்ந்ததில்லை, இல்லை அது அவளுக்கு சேர்ந்தது தான். அது ஏன்னா அவள் அந்த மாதிரி அழகாக எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அந்த காலத்துல எல்லாம் பரதநாட்டியம் இந்த பிராமின் ஃபேமிலியில யாருமே பண்ணக்கூடாது, அலோவ் பண்ண மாட்டான். அது தாசி ஆட்டம் தானே சொல்கிறது. அது அந்த மாதிரி நம்ம அதுவும் பிராமின் கம்யூனிட்டிலே டெஃபினட்டாக பண்ண முடியாது. பட் எல்லாம் நின்று இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு யாருக்கு வேணுந்தாலும் பரதநாட்டியம் பண்ணலாம் இல்லை ஒரு நிலப்பாடு கொண்டு வந்தது ருக்மிணி தேவி. அது சந்தேகமே இல்லை அதில். ஏன்னா ஷீ ஹேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கா அவள் சோலோ பண்ணும்போது. ஆமாம், நான் பார்த்துருக்கேன். நானும் தனியனும் அம்மாவோட சோலோ பார்த்துருக்கேன். ஓகே. அப்போ கொஞ்சம் வயசாகிடுது, அப்போ கூட ஒரு அழகு, தனியாக ஒரு அழகு. ஒரே ஒரு ப்ரோக்ராம், இன்னொரு ப்ரோக்ராம், 2 ப்ரோக்ராம் நாங்கள் பார்த்துருக்கோம், அவ்வளோ. அதுக்கப்புறம் ஷி ஹஸ் ஸ்டாப்டு டான்ஸிங். பட் அந்த கலை வளரணுங்கிறதுக்காக ஷி டெடிகேட்டட் ஹர் சார். அதனால தான் எல்லாருக்குமே அது எஸ்பெஷலி பிராமின் கம்யூனிட்டிலே
பிராமின் கேளுகள் பொண்ணுங்களை அலோவே பண்ண மாட்டா. அலோவ் பண்ண மாட்டான். அதெல்லாம் இன்றைக்கி எல்லாரும் அவ்வளோ பேரும் பண்ணுறது என்ன, அது அந்த இது கிரெடிட் கோஸ் டு ருக்மிணி தேவி ஒன்லி. அது சொல்லாமல் இருக்கவும் முடியாது. எனக்கு பர்சனலாக ஒரு கொஷின் இருந்தது. அதாவது இப்போது நிறைய தஞ்சை நால்வர் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவா. ஸோ கலாக்ஷேத்ராவில் ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி எந்த ஸ்டைலை வந்து முதல்ல தழுவி பரதநாட்டியத்தில் ஆரம்பிச்சு? இல்லை சார், இப்போ அது என்னென்ன தெரியுமா, அம்மா கற்றுக்கும் போது கூட அடவெல்லாம் ஒரு மாதிரி தான் இருந்தது. ஒரு பெரிய ஒரு நீட்னஸ்ன்னு பார்க்க முடியாது. என்ன கை நீட்டாமல் இப்போ இப்படி இருக்கிற இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி அதெல்லாம் அம்மா தான் பண்ணியிருக்கா. இந்த தெய்யம் தத்த அடவல் இருக்கும் இல்லையோ, அது காலையில் மடித்து அதெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி அதெல்லாம் மொத்தத்தில் ஈச் அண்ட் எவ்ரி அடவுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தது அம்மா தான். இந்த நாட்டியாரம்பம் கூட அந்த காலத்தில் ரொம்ப ஓவும் இல்லை நாட்டியாரம்பம் கிடையாது. அது அம்மா இப்படி தான் இருக்கணும். இது ஏன்னா அவளுக்கு ஒரு 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 இது இருக்குது மனசில், இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும், ஒரு 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 ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும், ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும்ல ஒரு மனசில் ஒரு உருவகப்படுத்தி. ஆமாம், அதனால தான் ஒன்று எல்லா அடவுகளும் சேஞ்ச், அதுக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கு அதுக்கு. ஓகே, அதனால தான் ஸ்பெஷலாக கலாட்சேத்ரா ஸ்டைல்னு சொல்கிறது. இப்போது அம்மாவோட மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எல்லாம் ரொம்ப வித்தியாசம். அம்மா அப்படி தான் கற்றுட்டு அதை மாற்றிருக்கா, அவ்வளோதான். ஓகே, வேறு ஒன்று எல்லாத்துக்கும் ஒரு ஒரு புத்துணர்வு கொடுத்துருக்கா. ஒன்று ஈச் அண்ட் எவ்ரி அடவுக்கு. ஆமாம். உங்களுடைய நீங்கள் இப்போ சொன்னல் கதகளி வந்து ஒரு பர்டிகுலர் குருட்டேருந்து கற்றுண்டல், அந்த மாதிரி பரதநாட்டியம். ஸோ அந்த குருமார்கள்ட்ட இருந்து நீங்கள் கற்றுண்ட விஷயங்கள் என்னென்ன? அவங்களோட காட் ஆக்சுவலாக நான் என்ன தெரியுமா, ரொம்ப ஓஹோன்னு எனக்கு கொடுக்கல. எனக்கு ஆக்சுவலாக குருக்கிட்டேருந்து ரொம்ப கிடைக்கல எனக்கு. அது என்னன்னு எனக்கே தெரியாது, அது என்ன ரீசன் எனக்கே தெரியாது. இவ்வளோ தூரம் வர்றதுக்கு என்னோட முயற்சி தான், ஃபுல்லாக ஒன்று என்னோட முயற்சி தான். இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். என் யோசிச்சு ஒரு ஒன்று கண்ணப்ப குறவஞ்சல் இருக்கே, அதெல்லாம் இது சொல்லவே முடியாது சார். அவ்வளோ அழகாக நான் என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுற ஒரு கேரக்டர் கண்ணப்பரை கூட. அந்த கண்ணு கொடுக்கும்போது இதெல்லாம் அந்த சிவம் பிரத்யட்ச ஆகும்போது அவர் அந்த கண் கொடுக்கும்போது அந்த கை பிடிக்கும் போதே யூ கேன் ஃபீல் இட். அந்த உணர்ச்சி, உடம்பில் வந்த உணர்ச்சி அதெல்லாம் ஃபீலிங் தான். அதை ஒன்றும் அவ்வளோ ரொம்ப என்னோட சுய முயற்சி நிறைய இருக்குது. ஏன்னா அது கற்றுக்கிற அந்த பீரியடில் ரொம்ப இது இல்லை, இன்வால்மெண்ட் இல்லை. மேபி அது இருக்கலாம். கற்றுக்கிற அந்த பீரியடில் ரொம்ப இன்வால்மெண்ட் எனக்கு இல்லை. மேபி அது ஒரு ட்ராபேக்காக இருக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்லோலி நானே கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒன்றும் இப்படி இந்த கேரக்டர்னா இந்த இப்படி இருக்கணும், அந்த கேரக்டர்னா இப்படி இருக்கணும், ஒன்றும் டெவலப் பண்ணி நாங்கள் கொண்டு வந்திருக்க தவிர கோரியோகிராஃபி வில் பி தேர். நம்மளோட கோரியோகிராஃபி அது சேஞ்ச் பண்ணல. அபிநய விஷயத்திலும் கேரக்டர் என்னென்ன இது பண்ணணும் இது பண்ணணும். இப்போ ஹனுமானோட கேரக்டரில் ஒன்றும் அவருடைய ஹிஸ்ட்ரியை படித்து பார்த்தோன்னாக்க நமக்கு தெரியும் அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னு. இப்போ நீங்கள் உங்களுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ் நீங்கள் வந்து உங்களுடைய நிறைய ப்ரிடாமினண்ட்டாக நிறைய விஷயங்கள் வந்து குரூப் பர்ஃபார்மன்ஸஸில் தான் இருந்திருக்கு. ஆமாம், இல்லை சோலோ எங்களை பண்ண விடலை. திஸ் இஸ் மெயின் திங். ஏன்னா சோலோ கேர்ள்ஸு தான் தவிர பாய்ஸ் அவ்வளோ பண்ண வைக்கலை. என்னோட ஃபீலிங் எனக்கு எனக்கு இவனை சோலோ பர்ஃபார்மன்ஸாக நம்ம தயார் பண்ணி விட்டுருந்தாக்க இவனை ஓடி போயிடுவானோ, அதில் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ஒரு வருஷம் அனுபவம் நிறைய இருக்கு. திஸ் இஸ் த மெயின் ரீசன். அம்மா தனியாக பாய்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருந்தது காரணம் இதுதான். அது எஸ்பெஷலி இப்போ தனஞ்சனு கூட வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் சோலோ நிறைய பண்ணியிருக்கான். கலாட்சேத்திரம் என்ன சோலோ பண்ண விடவே இல்லை. ஐட்டம்ஸ் கற்றுண்டோம், மார்க்கம் கற்றுண்டோம். அதாவது இப்போ ஜீவசுரம் சப்தம் அப்படின்ற மார்க்கம் கற்றுண்ட தவிர
எங்களை சோலோவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடலை. ம் என்ன டான்ஸ் நாமில் பண்ணினாக்கே நாங்கள் அந்த டான்ஸ் நாம கொண்டு போய் ஒன்றும் பண்ண முடியாது. ம் ம் ஒரு கேரக்டர் ஐ எம் டூயிங் ஓன்லி ஒன் கேரக்டர், மெயின் கேரக்டராக இருந்தவங்க கூட அந்த கேரக்டரில் என்ன பண்ண முடியும்? ம் சைடு கேரக்டர்ஸ் வேணுமே. ஆமாம். அது ஒரு ட்ராமா ப்ரொடியூஸ் பண்ணனா கூட சைடு கேரக்டர் இருந்தால் தானே அந்த ட்ராமா சரியாகும். ஓ ஸோ அதில் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் அது தட் இஸ் த மெயின் ரீசன். ஓகே. அம்மா ஓடி போயிடுவாங்களா பசங்க, நமக்கு கிடைக்காம போயிடுமா? ஸ்ட்ராட்டஜிக்கா. ஆமாம், ஸ்ட்ராட்டஜிக்கா. திஸ் இஸ் த மெயின் திங். ம் அதுக்காக தான் எங்களை விடலை. ம் அதுவும் இல்லை, ரொம்ப இன்ட்ரடியூஸும் பண்ண மாட்டான். ஆ அதாவது இப்போ பாலகோபால் மீன்கார் இப்போல்லாம் என்ன, இப்போ என்ன இல்லை, எல்லா ஆர்டிஸ்டும் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறா? அந்த காலத்து இன்ட்ரடியூஷன் இல்லை, பேப்பரில் வந்தாலே பிடிக்காது. ம் அதெல்லாம் பேப்பர்லாம் பார்க்கக்கூடாது. அப்படி என்ன அது புத்தி இல்லாதவங்க ஏதோ எழுதுவா அப்படின்னு சொல்லுவா. என்ன பயம், நம்ம நல்ல ஆர்டிஸ்ட்டை லூஸ் பண்ணிவிடுவோமோ நல்ல ஒரு ஃபீலிங் அவளுக்கு நிறைய இருக்குது. அதனால தான் அந்த அம்மா கிட்ட எல்லாருமே அழகாக ஆர் இப்படி கூட இருக்கலாமே, அதாவது அந்த பீரியடில் இப்போ ஒரு வியூக்காக சொல்கிறேன், அந்த பீரியடில் வந்து இவாளுக்கு வந்து நிறைய புகழ்ச்சி எல்லாம் கிடையாதுன்னா அது தலக்கணமாக வராத மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அப்படி இருக்கலாம். அப்படி இருக்கலாம் டெஃபினட்டாக. அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். ஆமாம் ஆமாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ண அந்த பர்ஃபார்மன்ஸஸ் இப்போ ஒரு நிறைய டான்சர்ஸ் சொல்லி கேள்விப்பட்டோம். 26 டான்ஸ் ட்ராமா ம் அம்மா ம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 12-13 டான்ஸ் ட்ராமாவில் மெயின் ஹீரோ ஞான் தான். ஏன்னா இப்போது ஆண்டாள் சரித்திரம் அதில் மகாவிஷ்ணு நான், ரவீந்திரநாத் டாகூர் ஷாமா, பெங்காலி அது 61 தான் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். அதில் நான் தான் பஜ்ரசேனா. ஒரு வார்த்தை தெரியாது நமக்கு, அத்தனை கேரக்டரும் நான் பண்ணுற கேரக்டர் அத்தனை மீனிங்கும் புரிஞ்சுண்டு அந்த பாட்டை புரிஞ்சுட்டு பண்ணதுனால தான் அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஏஷு ஏஷு பிரியே மரணலோக நூத்தன பிராண வேர்ட்ஸு நமக்கு என்ன சார் அர்த்தம் புரியுறது? அதெல்லாம் புரியலன்னாக்கே எப்படி உங்களுக்கு நமக்கு பண்ண முடியும்? கரெக்ட். ஏஷோ ஏஷோனாக்கே வா, அது ஹீரோயின் கிட்ட சொல்கிறது. ஏஷோ ஏஷோ பிரியே. ஓகே. என்னுடைய பிரியப்பட்டவளே ஃபுல்லாக பெங்காலியில் எல்லாம் பெங்காலி, கம்ப்ளீட்டாக பெங்காலி. அதில் ஃபஸ்ட்டு உத்தியா தன்யம் தான் பண்ணியிருக்கேன். ஓகே. த செகண்ட் ஹீரோ. அது எதை கமெமரேட் பண்ணது? அது ரவீந்திரநாத் டாகூர் ஷாமா அவருடைய ஃபங்க்ஷனுக்கு ஏதோ பண்ணது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே ஓகே. பட் அதை நீங்கள் வெளியிலலாம் கூட ப்ரோக்ராம் எத்தனை வாட்டி நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் டெல்லியில் தான். ஓகே ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை, இது இப்போது 84 எங்களுக்கு ஒரு 10 நாள் ப்ரோக்ராம் அங்கே டெல்லியில் இருந்தது கண்டினியூஸாக. நான் தான் மெயின் கேரக்டர் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன்ல. 84 தான் என்னோட சொந்த அம்மா இறந்து போயிடுது. அங்கே டெல்லியில் இருக்கோம். அம்மாவுக்கு தான் டெலிகிராம் வந்திருக்கு. அம்மா சொல்லலை. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. 4வது நாள் வந்து அம்மா சொன்னான், என்ன மன்னிச்சு கோபால் அப்படின்னு. ஐயோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதுங்க அத்தை அப்படின்னா. என்ன நீ இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது, பிகாஸ் எல்லாம் மெயின் கேரக்டர் நீ தான் பண்ணிட்டுருக்க. இந்த மாதிரி ஒரு டெலிகிராம் வந்து நான் வச்சுட்டுருக்கேன், 4 நாளாச்சு வந்து நீ வேண்டாக்கே இன்றைக்கி வேணுதா நீ போ, பாக்கி நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னா. அப்புறம் நான் ஒரு நிமிஷம் அப்படியே நினச்சிட்டேன், என்ன இருந்தாலும் அம்மா தானே சார், பரவாயில்ல அத்தை, என்ன 4 நாள் முடிஞ்சு போச்சு, நான் போனால் என்னோடய அம்மா பார்க்க முடியாது, இதெல்லாம் முடியட்டும், உங்கள் ப்ரோக்ராம் முடியட்டும். அப்புறம் 11வது நாள் போய் தான் 12வது நாள் 12 நாள் கர்மம் பண்ணதுன்னு. ஆனால் நேர ஆப்போசிட், என்ன அம்மாவை பார்க்க முடியல. இந்த அம்மா என்னோட மடியில் விழுந்து தான் இறந்து போயிருக்கு 86 விஜயா ஹாஸ்பிட்டலில்.
அதாவது அது பாருங்க, எனக்கு கொடுப்பேன். அதான் தான் என்னோட அம்மா இல்லை, இவ்வளவு மடியில் விழுந்து தான் இறந்து போகிறேன். அதெல்லாம் பெரிய ஒரு பாக்கியமாக எனக்கு கருதுறேன் நான். அது அந்த சமயத்தில் காட் அந்த மாதிரி ஒரு பிளானை பண்ணி இந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூஷன் நடந்திருக்கு. டெஃபினட்டாக அது ஒரு பெரிய இல்லை. அதெல்லாம் எல்லாம் பூர்வ ஜென்மத்தில் நான் ஏதோ சுகிருதம் பண்ணியிருக்கேன் சார். ஏன்னா எல்லாட்டி அந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சி நிச்சயமாக நடந்திருக்காது. ஆக்சுவலாக ஒரு நாள் என்னோடய ஃப்ரெண்டு ஜனார்தனன், என்னோட சந்துப்பனைக்கராசி, என்னோட குருவனோட சன், அவர் போய் அத்தையை பார்த்துப்பா ஹாஸ்பிட்டலில். ஒன் டே அவர் இருப்பார், செகண்ட் டே நான் போவேன். இந்த மாதிரி மாறி மாறி தான் எங்களோட டியூட்டி. ஆனால் ஒரு நாள் நான் என்னோடய டியூட்டி அன்னைக்கு தான் அம்மா இறந்து போவேன். அதெல்லாம் பெரிய, நான் சொல்கிறேன், பெரிய பாக்கியமாக நான் கருதுறேன். அதெல்லாம் நிஜமாகவே அந்த அம்மாவோட மேபி அந்த அம்மாவோட பிளெஸ்ஸிங் தான் இருக்கலாம். இதெல்லாம் இப்படி இருக்கிறது. 2000 நாங்கள் ரிட்டையர்ட் ஆகிடுச்சு. அம்மா 86 இறந்து போயிடுச்சு. ஆக்சுவலாக அம்மா இருந்திருந்தாக்கே உயிரோடு சும்மா ஒரு இடத்துல இருந்திருந்தால் கூட கவர்மெண்ட்டுக்கு போயிருக்காது இந்த இன்ஸ்டியூஷன். ஸ்டில் நாங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்துருப்போங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினும். இப்போ எல்லோரும் என்ன மேலே பேண்ட்டும் போட்டுட்டு வர, என்னென்னமோ போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம். எங்களுக்கு வேஷ்டி ஜுப்பை தவிர வேறு ஒன்றும் போடக்கூடாது ஆர்டிஸ்ட்டுக்கு. வாத்தியாரானாலும் சரி. இப்போ ஒன்றும் கிடையாது, இஷ்டம் மாதிரி எல்லாம். டான்ஸ் கிளாஸ்லேயே பேண்ட் போட்டுட்டு போகிறா. ஒரு டிசிப்ளின் இருந்தது அந்த அம்மா காலத்தில், பெரிய ஒரு டிசிப்ளின் இருந்தது. எல்லாத்துக்குமே ஒரு டிசிப்ளின் இருந்தது. அதெல்லாம் பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா சார்? அதெல்லாம் நிஜமாகவே கோல்டன் ஏரா. ஏன்னா கோல்டன் டேஸ் ஆக்சுவலி, நோ டவுட் அபவுட் இட். அந்த பீரியடில் இருந்தவங்களுக்கெல்லாம் நிஜமாக கோல்டன் டேஸ், நோ டவுட் அபவுட் இட். சந்தேகமே இல்லை. அதில் ஸ்ட்ரிக்டாக இருந்திருந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் தான் நம்மளை டெவலப்பே பண்ணியிருக்கு இல்லையா? இல்லை பண்ணலாம் சார், பண்ணாமல் இருக்குது. இப்போ ராஜாராவ் இருக்கிற வரைக்கும் அது கொஞ்சம் இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ராஜாராவ் டைரக்டாக இருக்கும்போது மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா ஒரு மாதிரி கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தேன். இப்போ லீலா சாம்சன் வந்ததுக்கப்புறம் நிறைய நல்ல காரியம் பண்ணியிருக்கா. ஏன்னா அந்த காலத்தில் எல்லாம் வாத்தியாருக்கெல்லாம் காசே கொடுக்கல. இவ வந்ததுக்கப்புறம் நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய இந்த கவர்மெண்ட் ஸ்கீல் வாங்கி இதெல்லாம் கொடுத்துருக்கா. நிறைய இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நிறைய பண்ணியிருக்கா. அதனால் என்ன இருந்தாலும் ஒரு ஒரு புஷ் இருந்தால் தானே எல்லாருமே ஒரு. அப்போ ஃபைனான்ஷியலாக, ஆனால் அந்த டைமில் இன்னும் அவ்வளோ செலவில்லை. இப்போ லட்சாதிபதினு சொல்லி, இப்போ கோடீஸ்வரன் சொல்லணும். அப்போது கோடீஸ்வரன் சொன்னாலும் விலை கிடையாது. அந்த மாதிரி இருக்கும் இல்லையோ? அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தோ இல்லை அந்த காலத்தில். ரொம்ப அழகாக ஆனந்தமாக லைஃப்பை எப்படி கழிச்சாச்சு. ஸோ நீங்கள் கலாக்ஷேத்ராலேருந்து இருந்த பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் சொன்ன இல்லையா, ஹனுமார் பண்ணதுக்கப்புறம் தான் என்னுடைய அபிவிருத்தி எல்லாமே. ஸோ ஃபைனான்ஷியலாக அப்போ எப்படி வந்து உங்களுக்கு நீங்கள் அதுலேருந்து நீங்கள் சொந்தமாக ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சால எப்படி பண்ண? இல்லை, ஒரே ஒரு ப்ரொடக்ஷன் தான் நான் பண்ணியிருக்கேன். பக்தி மஞ்சரின்ட்டு அம்மாவோட பர்த்டேக்கு 76 பண்ணியிருக்கேன். அது ஒன்று தான் நான் ப்ரொடியூஸ் பண்ண சோலோவாக பண்ணது. ஆமாம். என்னுடைய கொலிக்கு தனஞ்சன், அதாவது ஜனார்தன் என்னோட ஃப்ரெண்டு இருக்கானே, அவன் 2-3 டான்ஸ் ட்ராமா கோரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். ஸோ அது வரைக்கும், ஸோ நீங்கள் 2000 வரைக்கும் ஃபுல்லாக கலாக்ஷேத்ராலே இருந்து 2000 வரைக்கும் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவளோட ப்ரொடக்ஷன். ஆமாம். அப்போ 2001 தான் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அது ஜனார்தனும். அங்கே எங்களுக்கு ப்ரோக்ராம் இருந்தது. அங்கே அதில் முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் தென் ஐ ஹவ் ஸ்டார்டட் மை ஓன் இது பாலநிருத்தியாலயான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சு. இப்போ மை டாட்டர் இஸ் லுக்கிங் ஆஃப்டர் ஆல் த கிளாஸஸ். ஓகே. எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஐ ஹேட் அன் அட்டாக். ஓகே. அதுலேருந்து டான்ஸ் பண்ணவே முடியல. பிகாஸ் மூச்சை வாங்கும் கொஞ்சம் பண்ணும்போது. ஓகே. ஆன்ஜியோ இது பிளாஸ்டர் இது ஆன்ஜியோகிராம் இதெல்லாம் பண்ணாச்சு. ஓகே. எல்லாம் அந்த டைமில் எல்லாம் 6:30-7 ஃபீட் ஹையில் குதிப்பேன். ஆமாம். அந்த இதில் கூட பார்க்கலாம். ஆமாம், கிளிப்பிங்கில் கூட பார்க்கலாம். கரெக்ட். अहं रामस्य सन्देशात् देवी दूतस्तवागतः वैदेही कुशली
त्वां कौशलम् अब्रवीत् இப்போ இந்த ஏன்னா ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு வர்றதுனாலே உலகம் முழுக்க போயிட்டு வர்றதுனாலே அது ஒரு சிரமமான அதல்ல வேற ஒரு சின்ன சமாச்சாரம் சொல்லுங்க. ரஷ்யாவில் ரஷ்யாவுக்கு நாங்கள் போகும்போது ஆக்சுவலாக நமக்கு கம்பராமாயணம் அப்புறம் வால்மீகி ராமாயணம் ரெண்டும் இருக்கே, அதில் ஒன்றுலே அதாவது ராவணன் கேன் டச் சீதான்னு இருக்குது இதில். ஆமாம், ஒன்றுலேயே தொடக்க அந்த இடத்துல தான் அவர் அந்த லக்ஷ்மண ரேகா அந்த லக்ஷ்மண ரேகா வரைஞ்சிட்டு போகிறார். ஆனால் பண்ணின கூட நம்ம இங்கே கலாட்சேத்திரத்தை எப்படி என்னக்கே ருக்மிணி தேவி அப்படியே சீதாவோட கையை பிடிக்கிற ராவணன். அப்போது ஒருத்தன் வந்து கேட்டான் அவனு அரைகுறைய இங்கிலீஷு, ஹவு கேன் திஸ் ராவணா கேன் டச் சீதா டெல் மீ. அவன் படிச்சிருக்கான், அவன் ஏதோ ஒரு தொடக்கூடாதுன்னு ஏதோ ஒரு ராமாயணம் தொட்டா பஸ்மம் ஆகிடுவாங்க. அப்போ நான் சொன்னேன் தட் இஸ் 2 வெர்ஷன், ஒன் கம்பராமாயணம் அண்ட் வால்மீகி ராமாயணம். ஒன்றில் இப்படி இருக்குது, ஒன்றில் அப்படி இருக்குது, அது தான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. அது இது மாதிரி அடாப்ட் பண்ணுவோம், சிலவங்க அதை அப்படியே அடாப்ட் பண்ணுவோம். அதில் ஓஹோ தென் ஐ மஸ்ட் ரீட் தட் ஆல்சோன்னு சொல்கிறான். அந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. நிறைய என்ன பேட்டாக்க நம்ம ஊரில் ஆளுங்களை எங்கிட்ட அவங்க நிறைய படிச்சிருக்கா சிலவங்கள்லாம். அவரோட லாங்குவேஜ் தவிர வேறு லாங்குவேஜே தெரியாது. புக்கு வருது இப்போ எல்லா லாங்குவேஜ்லேயும், ஜெர்மனில் வருது, அதில் வருது, இதில் வருது, எல்லாம் வருது இல்லையோ. அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெளியூரில் வேறு ஏதாவது அந்த மாதிரி நிறைய கிஃப்டெல்லாம் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இந்த ஹனுமான் இதுலேயே நிறைய எனக்கு கிஃப்ட்டு கிடச்சிருக்கு. ஒரு 5 sovereigns வலை பெங்களூர்லேருந்து ஒரு அம்மா தந்திருக்கா எனக்கு. அப்புறம் நிறைய காசு நிறைய கிடச்சிருக்கு சார். 200 250 rupees 500 அப்படி எல்லாம் நிறைய ப்ரைவேட்டாக. ஏன்னா ஸ்டேஜில் கொடுத்தா அத்தைக்கு பிடிக்காது, ஷீ டசன்ட் லைக் அட் ஆல். ஒரு வாட்டி அப்படியே தான் ஆச்சு. கொண்டு வந்து ஒருத்தருக்கு ஒரு 200 rupees கொடுத்தாரு. உடனே ஷீ ஸ்டார்ட் ஷவுட்டிங் லைக் எனிதிங். நம்ம வெளியூரில் உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் சொன்ன இது மாதிரி என்னெல்லாம் கிடைக்கிறதோ அதெல்லாம் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த ஆஸ்திரேலியாவில் எடிலைட் ஃபெஸ்டிவலில் நாங்கள் போனோமே, 64 தான் அது அங்கே போனது. தனஞ்சன் இருக்காங்க. ஆமாம், ஈஸ் வித் அஸ். தனஞ்சன், ஜனார்தனன் எல்லாரோட என்னோட கொலீக் எல்லாம் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்ம கதைகளையும் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். பட் நாட் வித் ஃபுல் மேக்கப், ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்கோம். டெய்லி பண்ணியிருக்கோம். ஆனால் ஒன்று நல்ல விஐபி ட்ரீட்மெண்ட்ஸ் தான். பெஸ்ட் 5 star ஹோட்டல்ஸு, ரதம் மாதிரி இருக்கிற பஸ்ஸு, அது வேண்டியதில் போய் ரொம்ப பெஸ்ட். வி என்ஜாய். அந்த 3 மாதம் போனதே எங்களுக்கு தெரியாது. பிகாஸ் லோடிங் அன்லோடிங் எல்லாம் நாங்கள் தான் பண்ணணும். அங்கே வேலைக்காரனும் கிடைக்காது. ஆஸ்திரேலியாவில் இந்த சிட்னி, பெர்த்து, மெல்பர்ன் எல்லாம் அந்த கண்ட்ரி சைடெல்லாம் என்ன அழகாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ பியூட்டிஃபுல். இப்போ செக்கோஸ்லோவாக்கியா, ஹங்கேரியா, ருமேனியா, போலண்டு, இந்த போகாத ஊரே கிடையாது. நாங்கள் எங்களோட ட்ரூப்பு ருக்மிணி தேவியோட போகும்போது தான் இந்த கார்லோவி வாரி அங்கே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்தது. எல்லா ஹிந்தி ஆக்டர்ஸும் இருந்தாங்க அங்கே. ராஜ் கபூர் அவர் இவங்கெல்லாம் அங்கே சின்ன சின்ன பசங்க. அப்போ ரொம்ப அத்தை எடுக்கிட்ட ரொம்ப பேசி இதெல்லாம் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ண. வி ரியலி என்ஜாய். ஓகே, நர்கீஸு அவங்க எல்லாம் வந்தா இருந்தது அந்த டைமில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ரொம்ப இது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த டூர். அது பெரிய ஒரு பாக்கியம். 10 காசு செலவு இல்லாமல் உலகம் முழுவதும் சுற்றிட்டு வந்தேன்னாக்கே ஃப்ரம் என்னோட சின்ன வயசுல 13 வயசுலேருந்து ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங். இந்த டூர் போயிட்டேன்னாக்கே அதில் இருக்கிற என்ஜாய்மெண்ட் இருக்கே வேறு ஒன்றுமே கிடையாது. அண்ட் வி டான்ஸ் ஸோ ஹாப்பிலி. ஆமாம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இப்படி ரொம்ப தமிழில் ஒரு பழமொழி உண்டு, அதை சொன்னால் அது ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரும்பும் தின்னு அதுக்கு கூலியும் கொடுத்து. எக்ஸாக்ட், கரெக்ட், ரொம்ப சரி. அதாவது நீங்கள் உங்களுக்கு சந்தோஷமாக பிடிச்ச பணியை செஞ்சு அதுக்கு உண்டான பைசா ரியலி என்ஜாய்டு. அம்மாவோட கூட டூர் பண்ணது அது ஜென்மத்தில் மறக்கவும் முடியாது. இதோட சேர்ந்து உங்களுக்கு நிறைய அவார்ட்ஸும் கிடைச்சிருக்கு, அதை பற்றி கொஞ்சம் இருக்குது. இப்போ நிறைய அவார்டு கிடச்சிருக்கு எனக்கு.
2003 தான் சங்கீத நாடு அகாடமி அவார்டு இவர் அப்துல் கலாம் ஆமாம் கொடுத்துருக்கு. நிறைய தெலுங்கு அகாடமி, அப்புறம் மைசூரில் நிறைய அவார்டு கொடுத்துருக்கு. எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்லை சார். நான் சொல்கிறேனே, அவார்டு வாங்குறதுல எனக்கு பெரிய பெருமை ஒன்றும் இல்லை. எனக்கு ஏதோ நம்ம செய்கிற காரியம் ஒழுங்காக செஞ்சு ஆனால் ஒன்று என்ன பார்த்தவங்கள் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு எப்போதும் என்ன ஞாபகம் இருக்குது. அது பெரிய காரியம் சார். அது இந்த அவார்டெல்லாம் இன்றைக்கி வரும் நாளை போகும். அதுக்கு நான் அவ்வளோ மதிப்பு கொடுக்குறதில்ல அவார்டுக்கு. ஏதோ கொடுத்தாங்க வாங்கினது தவிர அது கிடைக்கலன்னா கூட எனக்கு வருத்தம் கிடையாது. பட்டு ரொம்ப சந்தோஷம் நிஜமாக அந்த விஷயத்தில். ஏன்னா ஜனங்க என்ன மறக்கலை. நான் எந்த கேரக்டர் எடுத்தாலும் கூட அந்த கேரக்டர் அவங்களுக்கு மனசில் இருக்குது. அது பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா அது? நான் கண்ணப்பர் பண்ணாலும் சரி, சகுனி பண்ணாலும் சரி, ராமன் பண்ணாலும் சரி, அனுமான் பண்ணாலும் சரி, ராவண சன்னியாசி பண்ணாலும், என்ன கேரக்டர் பண்ணாலும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த குச்சலோபாக்கியத்தில் லீலா சாம்சன் தான் டைரக்டர். அவள் தான் என்னோட ஹீரோயின் 72. குச்சலோபாக்கியானம் இவருக்கு மகாராஜாக்காக, ட்ரிவேண்ட்ர மகாராஜாக்காக ருக்மிணி தேவி கம்போஸ் பண்ணான். அவள் தான் ஹீரோயின், நான் தான் கிருஷ்ணன். அதில் குச்சலோபாக்கியானம் அங்கே போய் பேலஸில் தான் பண்ணது, ட்ரிவேண்ட்ரம் பேலஸில் தான் பண்ணது. அப்போது லீலா சாம்சன் தான் என்னோட ஹீரோயின். ஓகே. ஸோ யார் ஞாபகம் வச்சுருக்காளோ, அதாவது அதுக்கு மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம், அதுதான் பெரிய அவார்டு. அதுதானே அவார்டு சார், சந்தேகம் இல்லை அதில். அது அந்த அவார்டுக்கு ஈக்குவலாக ஒரு அவார்டும் கிடையாது. என்ன இப்போ நிஜம் என்ன, எந்த ஃப்ரெண்ட்ஸு போய் என்ன பார்த்தாலும் கூட, பாலகோபால் அந்த ஹனுமான் பாரு என் கண்ணில் இப்படி இருக்கு. ஆமாம், அதுக்கு என்ன, அதுக்கப்புறம் வேற என்ன அவார்டு வேண்டியது? கரெக்டு. அப்பா உன்னுடைய சகுனி இருக்கே என் கண்ணுக்குள்ளே இருக்கு அப்படின்வான். இது பெரிய இதுதான் பெரிய அவார்டு சார் நமக்கு. அது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அதுதான் அவங்க பண்ணும்போது நமக்கு தெரியாத ஒரு அழகான ஒரு ஆனந்தம் உண்டாகுது. ஸோ ஆனால் ஒன்று, இப்போ செல்ல பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாட்டேன். என்ன ஒரு நாளும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு நாள் என்னாச்சுன்னாக்கே ஆஞ்சநேயன் சூடாமணி பிரதானம் அந்த ஃபஸ்ட்டு பாத்திர பிரவேசத்தை ஓடி வந்து ஃபஸ்ட்டு பிரவேசனம் டக்கு அந்த காலு பேசிக்க எடுத்து இவ்வளோ வீங்கிட்டு கால் கீழே வைக்க முடியல. ஆனால் ஒன்று, யூஸ்வலாக நான் ரொம்ப பூஜ்யம் புரஸ்காரம் பண்ணிட்டு தான் அந்த கேரக்டர் எடுக்கிறது. நான் வீட்டில் கூட ஒன்று சாப்பிட்றதில்ல அந்த நாள். விரதமாக இருந்துட்டு ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சாப்பிட்றது, குளிச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறது. அண்ணன் ஏதோ பண்ணலை, ஏதோ தப்பு பண்ணியிருக்குன்னு நினைக்கலை. அப்புறம் நான் வேண்டிட்டேன். இப்போ தான் ஆரம்பம். ஃபஸ்ட்டு பாத்திரப்பட்டு வச்சா இது கடை 2.5 ஹவர் நாம் பண்ணணும். நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன் நம்ம மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு வேண்டிட்டேன். வலி போயிடுது சார், கால் மட்டும் வீங்கிருக்கு இவ்வளோ பெருசா. ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் ஒரு வலி கிடையாது. ப்ரோக்ராம் அன்றைக்கி ப்ரோக்ராம் ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லோரும் அதுக்கப்புறம் என்ன நடக்க முடியல. அம்மாவோட காரில் அட்மிட் பண்ணான் ஹாஸ்பிட்டலில். கால் இவ்வளோ வீங்கி. ஃப்ராக்சர்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ராக்சர் ஒன்றும் இல்லை. அது சும்மா சுளுக்கி கொஞ்சம் சுளுக்கி வேறு ஒன்றும் ஃப்ராக்சர் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் அந்த ஆண்டவனோட சக்தி இல்லைன்னா எப்படி முடியும்? முடியவே முடியாது. அதெல்லாம் தானே இதெல்லாம் தான் பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு, தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு நெடும் பயணம் செய்து வந்திருக்கீங்க. அண்ட் அதை வந்து உங்களுடைய பால் நிருத்யா மூலமாக நிறைய குழந்தைகளுக்கு அதை இம்பார்ட்டும் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் சொன்னால் உங்களோட டாட்டர் தான் அந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறான்னு சொல்லி. அவள் எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு பிறகு என்னோடய பொண்ணு இருக்காளே, நல்லா அழகாக பண்ணுவாள் டான்ஸு. ரொம்ப நல்லா. இஸ் எ வெரி குட் சோலோ டான்ஸர். ஓகே. இப்போ தான் கொஞ்சம் அவார்டெல்லாம் கிடச்சிருக்கு, கவர்மெண்ட்லேருந்து அவார்டெல்லாம் கிடச்சிருக்கு. ஓகே. அவளை எனக்கு பிறகு அப்படி அதை நடத்துறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிஜமாகவே. ஸோ அந்த லெகசி கண்டினியூ இருக்குது. என்ன அப்பாவுக்கு அப்புறம் நான், எனக்கு அப்புறம் என்னோடய பொண்ணு இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப நிஜமாகவே ரொம்ப சந்தோஷம் நிஜமாகவே. ஸோ நீங்கள் நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் உங்களுடைய அபிநயம், உங்களுடைய அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் இன்னும் வந்து ஒரு சின்ன பையன் வந்து இப்போ தான் வந்து பரதநாட்டியத்தை சேர்ந்து அந்த உவகையோட அந்த அந்த எனர்ஜியோட பண்ணுறத பார்த்தோம். ஸோ உங்களுடைய பணிகள் மென்மேலும் அதே மாதிரி தொடரணும். அண்ட் நிறைய பேர் உங்களால் பயனடையணும். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்ததுனால
நம்ம கிருஷ்ணா டிவி நேயர்கள் ரொம்ப பயனடைஞ்சிருக்காங்கன்னு நம்ம நம்புகிறோம். ஸோ உங்களுடைய பொன்னான நேரத்தை தந்ததற்காக கிருஷ்ணா டிவி சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னோட நன்றியும் கிருஷ்ணா டிவிக்கு ரொம்ப பணியோடு சொல்லிக்கிறேன். நமஸ்காரம்.